ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஒரு லாங் ஃப்ராக் வந்து சாரீலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், அதை போய் பாருங்கள். ஏன்னா அதை பார்த்தா தான் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதன்படி மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒரு லாங் கவுன் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த ஒரு சாரியாக இருந்தாலும் நம்ம லென்த்தினுடைய இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளோரல் டிசைனாக இருக்கலாம், பார்டர் வச்சதாக இருக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம், செக்குடாக இருக்கலாம். எந்த விதமான மெட்டீரியலாக இருந்தாலும் நம்ம எடுக்க போகிற அளவுகள் வந்து ஒரே மாதிரி தான். இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து என்னென்ன அளவுகள் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இதாக தான் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே இருக்கும். டெய்லரிங்கில் முக்கியமாக நமக்கு தோன்ற சின்ன சின்ன சந்தேகங்களை அப்பப்போ நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டா தான் அதை நம்ம தைக்கவும் சரி, இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கவும் சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து எடுத்திருக்க ஒரு சாரீ, அப்போ அந்த சாரீ எந்த சாரீ எடுத்திருக்கோம், அதுக்கு எவ்வளோ லைனிங் மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செஸ்ட் ரவுண்ட் வந்து 33 இன்ச்சு வருது, வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 27 இன்ச்சு வருது, ஃபுல் லென்த் பார்த்தீங்கன்னா 51. இந்த ஃபுல் லென்த் அப்படின்னு நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஷோல்டர் டு ஃப்ளோர் வரைக்கும், பாட்டம் வரைக்கும் நம்ம என்ன லென்த்தோ அதுதான். 3/4 நீ வரைக்குமோ அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஃபுல் லென்த். எந்த லென்த் எடுக்கிறீங்களோ அந்த லென்த்து. டாப் லென்த் அப்படிங்கும்போது நம்ம அதை 2ஆக டிவைட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன். மேல் போர்ஷனுக்கு வந்து 14 இன்ச்சு. அப்போ இந்த 51ல் நம்ம 14 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி என்ன வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு கீழே வர ஸ்கர்ட் போர்ஷனுக்கு வரும். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 14, ஆம்ஹோல் 14, ஸ்லீவ்னுடைய லென்த்து 10.5 இன்ச்சு, ஸ்லீவ்னுடைய ரவுண்டு 9.5 இன்ச்சு, முன்கழுத்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு, பேக் நெக் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்ட் ரவுண்டும் இப்போ இந்த 33 அப்படிங்கும்போது மிடில் செஸ்ட் வந்து ஒரு 34, 33, 34, 35க்குள்ளே வந்தால் நம்ம சேம் இதே மெஷர்மெண்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப் வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், பிரின்சஸ் கட் மாதிரி வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். எப்படி வேணும்னாலும் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் இதுதான். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி வந்து ஒரு மேல் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கர்ட் போர்ஷனும் அதே மாதிரி எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா, சாரீ வந்து உங்களுக்கு ஒரே கலராக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கர்ட் போர்ஷனுக்கு ஒரு 3 மீட்டர்ஸும் மேலே டாப் போர்ஷனுக்கும் 1 மீட்டர், மொத்தமாக ஒரு 4, 4.25 அந்த மாதிரி எடுத்திங்கன்னா போதும், ஸ்லீவ் லென்த்துக்கு தகுந்த மாதிரி. இல்லை எனக்கு லைனிங் உள்ள அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா உங்கள் விருப்பம், நீங்கள் கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் கால் தடுக்காத அளவுக்கு நம்ம லைனிங் கொடுக்கணும். அதிகமாக ரொம்ப அதிகமாகவும் கொடுக்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் கொடுக்க வேண்டாம். 2.5, 3 அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்ள ப்ளீட்ஸுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் கால் வந்து உங்களுக்கு தடுக்காமல் இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக போடுவோம். லைனிங்காக இருந்தாலும் சரி, மெயின் கிளாத்தாக இருந்தாலும் சரி, அந்த செல்வேஜ் எப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். சம்டைம்ஸ் டிசைன்ஸ், பார்டர் இந்த மாதிரி வரும்போது நம்ம கிராஸாகவும் போடுவோம். அதனால் உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக நம்ம போடுறது தான். அதாவது செல்வேஜை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். அதுதான் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கான மெத்தடு. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணுமோ அது டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சப்போஸ் டிசைன் வந்து குறுக்கு வாக்கில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செல்வேஜை பார்க்க முடியாது, டிசைனை தான் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ராப் டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிசைனுக்கு எப்படி ஸ்ட்ரெயிட் வருமோ அந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். இதுவே ஒரு ஃப்ளோரல் டிசைன் சாரீ ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் படியறதா இருக்கட்டும், இல்லை அந்த
நமக்கு போடும்போது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் வைஸில் போடும்போது தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து பேசிக்கான விஷயம். சம்டைம்ஸ் நம்ம மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி, ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரொசீஜரை நம்ம மாற்றிக்குவோம். அது மாற்றினாலும் தப்பு கிடையாது. மேக்ஸிமம் நம்ம ஃபினிஷிங்கும் ஃபிட்டிங்கும் நீட்டாக வருதா அப்படிங்கிறத தான் பார்ப்போம். இப்போ இந்த அளவுகள் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து நான் எந்த சாரியை கன்வெர்ட் பண்ணுறேன்னா இந்த சாரி தான். இப்போ இந்த சாரியை பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே நமக்கு ஹீல் போர்ஷன் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பார்டரை கட் பண்ணி இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக வரும். இல்லை உங்களுக்கு இந்த பார்டர் போதும் அப்படின்னாலும் இதை வச்சுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பூ டிசைன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் போட்டாகணும். இதை நம்ம இப்படி கட் பண்ணி குறுக்க போடவோ இல்லை மாற்றி போடவோ முடியாது. அதனால் எப்போவுமே இந்த ஸ்ட்ரைட் வைஸில் இந்த பூ என்ன டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி போடுவோம். இந்த பார்டர் கீழே வரும். உங்களுக்கு பார்டர் இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ இந்த டிசைன் மேலே இருக்குது. அப்போ இந்த டிசைனோட இதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு கீழே வந்துடும். இந்த வளைவாக இருக்கிற டிசைன் வந்து கீழே வந்துடும். அப்போ உங்களுக்கு டிசைன் பார்க்கும்போது ஃபுல்லாகவே கவர் ஆன மாதிரி இருக்கும். இந்த எட்ஜும் ஜாயின் பண்ணும். இந்த பிங்க் வந்து உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்டர் வந்து நல்லா இந்த அளவுக்கு வரும். இதை வந்து கீழே ஜாயின் பண்ணும். இந்த பூ டிசைன் கீழே வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பார்டர் வந்து பெருசாக வரும். நம்மளும் அதே மெத்தட்லேயே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா முந்தானி எப்படி இருக்குது அப்படின்னா பிங்க் கலரில் இருக்குது. மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்லீவ் எடுக்கிற அளவுக்கு தான் நமக்கு வரும். ஏன்னா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து இது பத்தாது. முந்தானியோட அளவு கம்மியாக இருக்கிறனால நம்ம ஸ்லீவ்ஸ் வேணும்னா இதில் எடுக்கலாம். இல்லை இதை டிசைனுக்காக ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன இந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து முன்கூட்டியே நம்ம பார்க்கணும். எது எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன டிசைனை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் தான். இப்போ பிரின்சஸ் கட் போடுறீங்கன்னா சென்டர் போர்ஷனில் இதை போட்டுக்கலாம், சைடு போர்ஷனில் ப்ளூ கலர் போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனுக்கு சம்மந்தமாக நம்ம கிளாத் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஸ்கர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஓவரால் ஒரு ப்ளூ கலர் மெட்டீரியல் லைனிங் அப்படின்னா ஒரு 4 மீட்டர் எடுத்தேன்னா எல்லாத்துக்குமே இருக்கும். சப்போஸ் இந்த பிங்க்குக்கு உங்களுக்கு லைனிங் வைக்கிற மாதிரி இருந்தால் அதில் ஒரு 1/2 மீட்டரோ 1 மீட்டரோ நம்ம எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் வந்து வெளியே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ளூ கலரே வந்து இதுக்கு லைனிங் கொடுத்துக்கலாம். இதே இதில் தான் சாரீஸ் இருக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி நல்ல ஓரளவுக்கு கிராண்டாக ஜரியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேறு மாதிரி கூட போட்டுக்கலாம். நார்மலான சாரீஸ் அப்படின்னா நம்ம ரெகுலர் யூஸுக்கு போட்டுக்கலாம். இல்லை ரொம்பவே பழைய சாரீஸ் தான் அப்படின்னா நம்ம ரஃப் யூஸ் வீட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். எந்த விதமான சாரியாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதை வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு ட்ரெஸ்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஒரு ஸ்டிச்சிங் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்மளாவே கிரியேட் பண்ணும்போது நம்ம செஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் அது இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து இந்த சாரீஸில் வந்து அது இல்லாத புதுசாகவே மேட்சிங்காக வேணும், 2-3 பேருக்கு ஒரே மாதிரி தைக்கணும் அப்படிங்கும் போதெல்லாம் 2-3 சாரீ ஒன்றா எடுத்து அதை வந்து அவங்களுக்கு மேட்ச் பண்ணி தான் தைக்கிறாங்க, ஒரே மாடலில் தைக்கிறாங்க. அந்த மாதிரி தைக்கும் போது எல்லாமே இது ரொம்பவும் யூனிக்கான ஒரு இதாக இருக்கும். அப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் இதை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து நான் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 33 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இந்த 33 இன்ச் அப்படிங்கும்போது இது கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் 4 இன்ச்சை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போது 37 இன்ச்சு வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு. இதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு 9.25 வரும். ஒன் சைடு வந்து 9.25. அதுக்கப்புறம் நீங்கள் சீம் அலவன்ஸ் எவ்வளோ வைக்கிறீங்க, 1 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ அது உங்கள் விருப்பப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டு. இதுக்குமே நம்ம 4 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணுறோம். இந்த 1 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாட்டுக்காக. சப்போஸ் நீங்கள் ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் போடுற மாதிரி இருந்தால் அதை நம்ம கட்டிங் போடும்போது நம்ம பார்த்துக்கலாம். இல்லை ரவுண்டாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 27 இதை வந்து நம்ம 1 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம சென்டரில் தான் பிடிப்போம். அதனால் இப்போ 31 இதை வந்து நம்ம
4ஆ பிரிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு 7.25 வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு டாட்டு, அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ். அதனால் இங்கே வந்து இதை நம்ம ஆட் பண்ண வேண்டாம். 27 + 4 33 + 4. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம 51ல் இந்த 14 மட்டும் நம்ம பிரிக்கணும். எதனால் அப்படின்னா இந்த 14ங்கிறது வந்து நமக்கு மேல் போர்ஷனும் மீதி இருக்கிறது கீழ் போர்ஷனுமா வரும். அப்போ 14 அப்படிங்கும்போது 37 இன்ச்சு வரும். அப்போ கீழ் போர்ஷனுக்கு 37, மேல் போர்ஷனுக்கு 14. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 51 இன்ச்சு. ஓகேங்களா? கீழே இது வந்து மேல் போர்ஷனுக்கு 14, 37 இன்ச்சு ஸ்கர்ட் போர்ஷன். 14 ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணுவோம். அது வந்து ஷோல்டருக்காகவும் கீழே வேஸ்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணுறதுக்காகவும். இந்த 51 அப்படிங்கிறதுல நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, 37 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச் எதுக்காக அப்படின்னா அரை இன்ச்சு வந்து வேஸ்ட்டுக்கு போயிடும். சப்போஸ் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன தைச்சிட்டோம் அப்படின்னா இந்த 51ங்கிறது 1 இன்ச்சு நமக்கு சேர்ந்து வரலாம் டோட்டல் லென்த்து. அதனால் கொஞ்சம் எக்ஸஸாக வைக்கலாம். கம்மியாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு 1 இன்ச் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். அப்போ 37, அது கூட நம்ம ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். அப்போ கீழே வந்து ரெடியாக 38 இன்ச்சு உங்களுக்கு நீங்கள் எடுத்திருக்கீங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 15 இன்ச் எடுத்திருக்கீங்க. இந்த 15ல் பாதி பாதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போது டாப் லென்த்து நம்ம, அதாவது மேல் போர்ஷன் ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு வருது. கீழே இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு தான் பேக் நெக்கு. அப்போ நீங்கள் இதை 2ஆக டிவைட் பண்ணால் போதும், 7 இன்ச்சு வரும். சரிங்களா? ஆர்ம் ஹோல் அதே மாதிரி தான் 14, இதை 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 7 இன்ச்சு வரும். ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்மால் பஃப் வேணும்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பஃப் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு வந்து 9 அப்படின்னா அதை 2ஆக பிரிச்சுக்கலாம். 4.25 9.5 4.25 அப்படிங்கும்போது உங்களுக்கு 1 சைடு. 5.5ங்கும்போது அரை இன்ச்சு சேர்த்திக்குவோம். 3ங்கும்போது அரை இன்ச்சு சேர்த்திக்குவோம். இப்போது நமக்கு செஸ்ட் ரவுண்டு என்ன அப்படின்னா 9.25, சைடில் ஒரு 1 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெயிஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 7.25 ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு. 1 இன்ச்சு டாட்டுக்கு 1 இன்ச்சு சைடில். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ், மெயினாக இதுதான். இதுக்கப்புறம் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இப்போ தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணினது 2 மெஷர்மெண்ட்ஸ் தான். ஒன்று 33 + 4, இது வந்து செஸ்ட் ரவுண்டு. 27 + 4, இது வந்து வெயிஸ்ட் ரவுண்டு. பிரின்சஸ் கட் அப்படின்னாலும் பேக்கை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த அலவன்ஸ் சேர்த்திக்கலாம். 51ங்கிறது ஃபுல் லென்த்து, 14 அப்படிங்கிறது மேல் பகுதி. அப்போ அதை பிரிக்கும்போது உங்களுக்கு 37 ப்ளஸ் 14 வருது. அப்போது 37 அப்படிங்கிறது ஸ்கர்ட்டுக்காகவும் மேலே வர்றது வந்து உங்களுக்கு பாடி போர்ஷனுக்காகவும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இதில் நேற்று நான் எப்படி லாஸ்ட் கிளாஸில் சொன்னேனோ அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் இதில் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணும், நெக்கு வந்து பேட்ச் ஒர்க் வேணும் அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டிராயிங் போட்டுக்கலாம். என்ன நெக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிராயிங் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரின்சஸ் கட் வைக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம். இந்த மிடில் போர்ஷன் மட்டும் நம்ம பிங்க்கில் வர மாதிரியும், இந்த சைடு போர்ஷன் வந்து ப்ளூவில் வர மாதிரியும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஓரில் லைட்டாக இப்படி ஒரு இது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இது வந்து பிங்க்கு, இது வந்து ப்ளூவு, ஸ்லீவ் வந்து ஸ்மால் பஃப்பு, ஃப்ரண்ட் என்ன நெக்கோ அதை வரைஞ்சிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்கர்ட் போர்ஷன் தான். இதை வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எங்கெங்கே என்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறதையும் கூட நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். பேக் நெக்கு க்ளோஸு, ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் டீப்பு 5.5 இன்ச்சு வருது. ஸ்லீவ் அதே மாதிரி எல்போ வர மாதிரி இருக்குது. சின்னதாக ஒரு பஃப் வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதனுடைய பேட்டர்ன் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லைன் நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. அதனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு இதை மேலே வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச்சு கீழே விட்டாச்சு. இப்போ இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச்சு. 14.5 வைக்கும்போது மேலே ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்தாச்சு. அப்போ 14.5க்கு மேலே ஒரு மார்க் போட்டாச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ண வேண்டியது ஒன்றா ஷோல்டர் சைடு இல்லாட்டினா வெயிஸ்ட். ஃபஸ்ட்டு வெயிஸ்ட் பார்த்துக்கலாம்.
இப்போ வெயிஸ்ட் ரவுண்டு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 24 கூட 27 கூட 4 இன்ச்சு சேர்த்தும் போது 31 இன்ச்சு வருது. அப்போ 7.25 வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவு. 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு வந்து இது வந்து சீமுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து டாட்டுக்காக. ஆனால் டாட் வந்து மிடில் தான் பிடிப்போம். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து 8.25 இதை வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு சென்டர். இதில் வந்து நம்ம 1/2 இன்ச்சு வந்து இந்த சைடு, 1/2 இன்ச்சு இந்த சைடு, இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 14 அப்படிங்கும்போது ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நம்ம ஒரு டாட் லைன் போட்டுக்கலாம். இதுதான் நமக்கு டாட் லைன். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஸ்லாண்டிங்காக கொடுத்துக்கலாம். அதே 1/2 இன்ச்சுக்கு இங்கேருந்து தான் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, இந்த சைடு வந்து நீங்கள் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னா சைடு கீழே தொங்கிட்டு வரக்கூடாது. அதனால் நம்ம லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துருக்கோம். இப்போ கீழ் போர்ஷன் நமக்கு முடிஞ்சது. இதுக்கப்புறம் மேலே வந்து ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா 14, 3 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம 1/2 வச்சா போதும். அப்போது 14 அப்படின்னா 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதே அளவு உயரத்தையும் 7 இன்ச்சா மார்க். 1/2 ஷோல்டர் வச்சா நீங்கள் ஆம்ஹோல் லென்த்தும் அதே அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து ஒரு ரவுண்ட் நெக்கு தான் கொடுக்குறோம். ஒரு 3 இன்ச்சு வந்து நெக்கினுடைய அளவு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கினுடைய டீப் பார்த்தீங்கன்னா 5.5 ப்ளஸ், இது வந்து பேக் நெக்கு, அதனால் 3 இன்ச்சு ப்ளஸ் 1/2, 3.5 இன்ச்சு இதில் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டு வந்து 9.25, 4ல் ஒரு பங்கு 9.25, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு வைக்கிறோம். இதில் வந்து நமக்கு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா 7 வந்தால் போதும். அப்போது இது கொஞ்சம் நம்ம மேலே எடுத்துக்கலாம். இப்போ 7 இன்ச்சு நமக்கு கரெக்டாக வருது. அதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1 இன்ச்சு, இந்த 1 இன்ச்சையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒன் இன்ச்சு கொடுத்தா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு பேக் போர்ஷன். ஆர்ம் ஹோல் இங்கே 1/2 இன்ச்சு வந்து நமக்கு ஸ்டிச்சிங் லைன் போயிடும். இதில் கரெக்டாக உங்களுக்கு 7 இன்ச்சு வரும். இதுதான் நமக்கு பேக் போர்ஷன். இப்போ நம்ம கட் பண்ணும்போது இந்த அவுட்லைன், இந்த அவுட்லைன்,
இந்த அவுட்லைன் இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணும்போதே இங்கிருந்து நம்ம கட் பண்ணால் போதும், இது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருந்துக்கும். இந்த 1 இன்ச் வரைக்கும் போதும். இது நமக்கு பேக் போர்ஷன். இப்போ இதில் எங்கெங்கே நாட்ச் போடணுமோ அங்கே போட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஆம்ஹோல் ஒரு தடவை மெஷர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு நேரம் நம்ம வெட்டும் போது என்ன ஆகும்னா ஆம்ஹோல் வந்து அதிகமாக போயிடும். அதனால் அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம ஸ்லீவ் இதை வச்சு தான் கட் பண்ணுவோம், கரெக்டாக இந்த லைனில் நாட்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இது ஷோல்டர், உங்களுக்கு வேணும்னா நாட்ச் போட்டுக்கலாம், இல்லாட்டினா அப்படியே விட்டுடலாம். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட்டோ இல்லை அந்த பிரின்சஸ் கட்லேயே உங்களுக்கு ஜிப்பு வைக்கணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் டபுள் சைடு பிரின்சஸ் கட்லாம் போட தேவையில்லை, ஒன் சைடே போட்டுக்கலாம். ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு 27 ஒரு 6 இன்ச்சு வந்து டாட்டுக்காக தேவைப்படுது. அப்போ 1.5 இன்ச்சு ஒன் சைடுக்கு மட்டும் கொடுத்தா போதும். இது ப்ளவுஸுக்கு கொடுக்குற அளவுக்கு ரொம்பலாம் இதுக்கு நம்ம இந்த கிளாத்து கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி இங்கே உங்களுக்கு நிறையா கிளாத் நீங்கள் இங்கே கட் பண்ணுறீங்க, ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த ஆம்ஹோல் கிட்ட சின்னதாக பிடிச்சா பத்தாது, கொஞ்சம் நிறையா வெட்டும் போது தான் கப் ஷேப் பர்ஃபெக்டாக வருது அப்படின்னா இங்கே வந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு எக்ஸஸாக விடணும், சரிங்களா? அப்போ தான் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது அது நமக்கு கரெக்டாக வரும். இந்த லைன் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல இப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இந்த ஆம்ஹோல் என்ன ஆகும்னா மேலே ஏறிடும். அப்போ உங்களுக்கு ஆம் ரவுண்டு வந்து சின்னதாயிரும். அதனால் நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வெட்டணும் அப்படின்னா தான் இதை ஜாயின் போடும்போதும் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கரெக்டாக வரும். இங்கே 1/2 இன்ச்சு இறக்குனீங்க அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இறக்கணும். அது இதை வச்சு கூட நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி இங்கே எவ்வளோ கேப் விட்டுருக்கீங்களோ இங்கேருந்து அந்த கேப்புக்கு தான் நம்ம இங்கே நாட்ச் போடணும். ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆம்ஹோல் வரைஞ்சாச்சு. இதில் நார்மலாக ஒரு சின்ன நெக்லைன் இதில் வரைஞ்சிட்டோம். ஃப்ரண்ட் போர்ஷனும் இதில் வரைஞ்சாச்சு. ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சைடில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த நாட்சுக்கு ஒரு லைன் போட்டேன், அதை விட 1/2 இன்ச்சு கீழே இறக்கியிருக்கேன். இந்த கீழே இறக்கிறதுக்கு காரணம் இங்கே வந்து நம்ம டவுன் பண்ணுறனால இந்த போர்ஷன் மேலே ஏறும்போது இங்கே ஷார்ட்டேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. இது வந்து சீம் அலவன்ஸுக்காக. அதனால் அது நம்ம கரெக்டாக ஃபைனலாக அதை பார்த்துக்கலாம். இப்போ இங்கே எவ்வளோ இங்கே டாட் பிடிக்கும்போது கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்து செஸ்ட் டைட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாமே நான் ட்ரா பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் லென்த்து. உங்களுக்கு வந்து எப்போவுமே ஃப்ரண்ட் லென்த்து மேலே ஏறிடக்கூடாது, அதனால் இந்த அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதில் ஒரு ஸ்லீவ் என்னவோ நெக்கினுடைய ஃப்ரண்ட் நெக் என்னவோ அதுக்கு ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். 6 இன்ச் வருது, அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து பேக் நெக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷோல்டர் வந்து 1/2 ஷோல்டர் வரனால ஆம்ஹோல் வந்து கொஞ்சம் ஒரு 3/4 இன்ச்சுக்கு கிராஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க லைனோட
போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி தான் வரும், அதனால அதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னபடி பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 வச்சுக்கலாம் மிடில் செஸ்ட்டு. அப்போ 8.5 இன்ச் வந்து உங்களுக்கு மிடில் செஸ்ட். ஒரு பாயிண்ட் மட்டும் வைக்கிறேன். நீங்க லைன் போட கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும்னா லைன் கூட போட்டுக்கலாம். இந்த பாயிண்ட் வச்சிருக்கிறது உங்களுக்கு மிடில் செஸ்ட். அப்போ 8 இன்ச் 8.5 இன்ச் அப்படிங்கும்போது இங்க 4.25 வருது. கரெக்டான இடம் தான். அப்போ கீழேயும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 3.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதாவது 4.25 அதில் வந்து நான் வந்து ஒரு 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இதில் பாதி செஸ்ட் அப்படிங்கும்போது 8.5 இங்கே 4.25 இங்கே 4.25 வைப்போம் இல்லைங்களா? இப்போ இதில் ஒரு 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு வந்து நீங்கள் கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரிஜினல். இந்த லைனில் எதை வேணாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து கப் ஷேப் வந்து நம்ம வரைகிறதுக்காக. அதனால் இது ஒரு லைன் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா கப் ஷேப்பு பொறுத்து தான் இந்த ஸ்பேஸ் நம்ம விடுவோம். அதனால் இதை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இதில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1.5 இன்ச்சு தான் நம்ம இங்கே சைடில் கொடுத்துருக்கிறது. 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு 1 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ அந்த அளவுக்கு இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்படி சென்டர்லேயே வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் இந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம வெட்டிட்டு தான் இங்கே ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த லைன் போட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இன்னும் ஆம்ஹோல் டீப் வந்து நான் இன்னும் கட் பண்ணலை. அதை வந்து நீங்கள் இதுதான் நமக்கு ஆம்ஹோல் டீப்பு, சரிங்களா? இது வந்து நமக்கு பேக் ஆம்ஹோல், அதனால் அது தேவையில்லை. இந்த கட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நாச்சு வரும். இதை நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது இந்த போர்ஷன் நமக்கு கொஞ்சம் மேலே ஏறும். அப்போ இங்கே எப்படி துணி விட்டுருக்கோமோ அதே அளவு இங்கேயும் வந்துடும். அதனால் இது கொஞ்சம் நம்ம அதிகமாக விட்டுக்கலாம். ஏன்னா டோட்டலாகவே இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு மேலே ஏறும்போது நம்ம நார்மலாக வைக்கிறத விட இங்கே கொஞ்சம் இந்த 1 இன்ச்சு சேர்த்தி வச்சுருக்கிறனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். மிட் பாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். மிட் பாயிண்டில் பாதி இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அதே அளவு கீழேயும் மார்க் பண்ணியிருக்கேன். கீழேருந்து 1 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு மேலே வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஷேப் மட்டும் நீங்கள் கரெக்டாக கப் ஷேப் மட்டும் பெண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் லைட்டாக ஒரு ஷோ கொடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு கப் ஷேப். இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கீழே வர லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இப்போ இது ஃப்ரண்ட் போர்ஷனில் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, அதை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இது வந்து எக்ஸஸாக ஒரு ஸ்டிச்சிங் லைன். இப்போ இங்கே வர அளவே நமக்கு இங்கேயும் வந்துருச்சு அப்படின்னா அந்த லைனை வந்து இதோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது மேல் போர்ஷனை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரே இதில், அதாவது புதுசாக எப்போது ரெகுலராக போடுறவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். சப்போஸ் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை நான் தெளிவாக மெதுவாக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ரிப்பீட் பண்ணி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். உங்களுக்கு மிட் பாயிண்ட் எங்கே வரணும், அண்டர் பஸ்ட் எங்கே வரணும், செஸ்ட்டுக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கு என்ன வரணும், இங்கே எதுக்காக டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், இந்த டாட் பிடிக்கும்போது துணி இங்கே ஷார்ட்டேஜ் ஆகும், இங்கே மேலே ஏறும், அதுக்காக இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே வச்சாதான் உங்களுக்கு பிரின்சஸ் கட் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மலாக போட்டு இந்த ஒரு கட் போட்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி போட்டிங்கனாலும் பிரின்சஸ் கட் போடலாம். ஏன்னா எப்படி போடுறதுக்குமே ஒரு நிறைய கால்குலேஷனோட ஒரு மெத்தட் இருந்தாலும் ஈஸியாக ஷார்ட்டாக போடுற மாதிரியும் இருக்குது. அதனால்
தெளிவாக இன்னொருத்தருக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது கப் ஷேப்பு ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதனால் இல்லை நீங்கள் டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஈவனாக வச்சு வெட்டிட்டு இதே மாதிரி டாட் பிடிச்சிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது ஓரளவுக்கு ஃபிட்டிங்காக வேணும் அப்படிங்கிறனால நம்ம இது பண்ணுறோம். இதுவே உங்களுக்கு கப் ஷேப் பெருசாக இருக்குது அப்படின்னா இது வரைக்குமே இப்படி கொண்டு வரலாம். இந்த அண்டர் பஸ்டினுடைய இதை வந்து கீழே அதிகப்படுத்துவோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வேண்டாம், நான் இந்த ஷேப்பில் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ கீழ் போர்ஷனை கட் பண்ணாதீங்க, அது நம்ம டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா வெயிஸ்ட் ரவுண்டு நமக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக வருமா அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே 1 இன்ச்சு டாட்டுக்கு போயிடும். அதை வந்து நம்ம சும்மா 1 இன்ச்சே வைக்க வேண்டாம், ஒரு 3/4 இன்ச்சு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்கள் 3/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ குறைச்சிட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9.75 வருது. இல்லை நீங்கள் 10 கூட வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி ஜிப்போ வேறு ஏதோ ஒன்று தைக்கும்போது கொஞ்சம் அதிக கிளாத்து போடும்போது இந்த பேக்கோடைய வெயிஸ்ட் ரவுண்டு என்ன வருதோ அது 10 இன்ச்சு வருது. அதே 10 இன்ச்சு இங்கே வருதான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு ஸ்டிச்சிங் லைன் இங்கே தான் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி ஸ்டிச்சிங் லைன் இங்கே வரும் ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணும்போது. அப்போது இது வந்து ஃபோல்டிங் தான், இங்கே ஓப்பன் கிடையாது. அது மாதிரி இது ஃபோல்டிங் தான். உங்களுக்கு வேணும்னா பேக்கில் வந்து ஓப்பன் வச்சுக்கலாம். இப்போ இங்கே 3.5 இன்ச்சு வருது. இந்த 3.5 இன்ச்சு இங்கேருந்து நீங்கள் இங்கே எடுக்கும்போது உங்களுக்கு 10 இன்ச்சு வருது. அப்போ இந்த 10 இன்ச்சை மட்டும் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்போது உங்களுக்கு இந்த இங்கே பிடிச்சாலும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் உங்களுக்கு ஈவனாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லைனை வந்து இதோட கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த போர்ஷனையும் இங்கே வந்து ஆம்போல் நாச் போடும்போது இந்த போர்ஷன் எங்கே வருதோ இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த போர்ஷன் மட்டும் ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணாமல் இங்கே வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இங்கே 4.5, இங்கே கீழே வரைக்கும் நமக்கு 11 இன்ச்சு வருது. அப்போ இங்கேயும் அதே மாதிரி 11 இன்ச்சு வருது. கொஞ்சம் சேர்த்தியே வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு பக்கம் அதிகமாக குறையக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அளவு மெஷர் பண்ணுறோம். கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தைக்கும்போது அந்த சைடு வந்து, ஏன்னா நம்ம தைக்கிறது வந்து ஒரே மாதிரி தைக்கிறோமான்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும்போது லென்த்து வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடக்கூடாது. அதிகமாக இருக்கிறது அப்படின்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் லென்த்து குறையும். அதனால் இங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன். இங்கே மட்டும் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கர்வ் கொடுத்துட்டு போடுங்க. ஏன்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த சடனாக பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு கிராஸ் வந்து கரெக்டாக வராது. அதனால் இப்படி வச்சு லைன் போட்டுக்கோங்க. சாரி, இந்த லைனோட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் லைன். அதே மாதிரி இதுதான் உங்களுக்கு இந்த லைன் தான் ஸ்டிச்சிங் லைன். இதை விட இது 1/2 இன்ச்சு கீழே இறங்கி தான் வருது. அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இது வந்து நமக்கு என்னாகும் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு இந்த லைன் தான் தேவை. இது எக்ஸ்ட்ரா லைன். ஸ்டிச்சிங் வந்து இது, எக்ஸ்ட்ரா விடுற சீம் அலவன்ஸ் வந்து இது. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இதோட கட் பண்ணிக்கோங்க. இதை இதோட கட் பண்ணி இப்போ இது ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம கட் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இங்கே எக்ஸஸாக வரதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நாச் போட்டுக்கணும். இங்கே கவுனுக்குங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு டாட் தேவையில்லை. இப்போ இது நீங்கள் இங்கே கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த அளவுக்கு மேலே ஏறும். அப்போ தான் உங்களுக்கு ஆர்ம் ரவுண்டு சரியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த அளவே வச்சிங்க அப்படின்னா இப்படி போயிடும்.
அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆர்ம் ரவுண்ட் வந்து டைட் ஆயிரும். அதுக்காக தான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கோம். ஸோ இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 7.5 7.25 அந்த மாதிரி வரும். ஏன்னா உள்கை வெட்டி இருக்கும். இங்கே 1/2 இன்ச்சு விட்டுடலாம். 4.5 இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 7.25 உங்களுக்கு வரும். அப்போ வந்து இதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு ஷார்ட்டேஜ் ஆகாது. இதுவும் அதே மாதிரி நம்ம கவுன் தைக்கும்போது இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் வச்சாகணும். ஏன்னா இதை இப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இப்படி தூக்கிட்டு இருக்கும். அதனால் இதை கரெக்டாக தான் வச்சாகணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த பொசிஷனில் வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதை வந்து இப்படி பண்ணும்போது கொஞ்சம் தான் வரும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ப்பாக வேண்டாம். இது வந்து அப்போ உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு போர்ஷன் இது கூட கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு இங்கே வர்றதை மட்டும் நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விடாமல் கட் பண்ணிட்டோம். அதனால் உங்களுக்கு லைட்டாக ஒரு ஸ்லாண்டிங் வரும். அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி வச்சு பார்த்துட்டு இந்த அளவு கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து ஸ்லாண்டிங்காக போட்டு வெட்டும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தைக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், நீட்டாகவும் வரும். இதில் பண்ணின மாதிரியே இதுலேயும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடு போர்ஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனும் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஒரு ஃப்ரண்ட்டும் பேக்கும் எப்படி கட் பண்ணிட்டோம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு இதை பேட்டர்னை வச்சு நம்ம மெயின் கிளாத் எப்படி லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எப்படி கட் பண்ணுறதும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.